200 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டி. ஓகே சொன்ன கூட்டணி கட்சிகள். மாஸ் காட்டிய முதல்வர் ஸ்டாலின். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே நிர்ணயித்துள்ளார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியில் ஏதேனும் விரிசல் ஏற்பட்டு அக்கூட்டணி விலக நேரிட்டால் திமுக தனித்து அல்லது சிறிய கட்சிகளுடன் இணைந்து 200 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதற்காக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைகளை நடத்தி கள நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கருத்துக்களை பெற ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி கட்சிகளின் இடப்பங்கீடு கோரிக்கைகள் அதிகரித்து வரும் சூழலில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதன் மூலம் பெரும்பான்மையான இடங்களில் திமுகவை நேரடியாக போட்டியிடுவது பலமாக இருக்கும் என அக்கட்சியின் ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் வெளியேறினால் அந்த இடங்களையும் சேர்த்து திமுகவை களம் காணும் திட்டம் குறித்தும் அதற்கு தேவையான வியூகங்கள் குறித்தும் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களே திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் காரணியாக அமையும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கீழ் உள்ள 10 சட்டசபை தொகுதிகளில் திமுக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில்தான் 2026 தேர்தலில் இதில் 7 தொகுதிகளில் இந்த முறை திமுக வெற்றி பெறும் என்று அக்னி செய்தி நிறுவனம் கணிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தல், லோக்சபா தேர்தல் ஆகியவற்றை துல்லியமாக கணித்த இந்த செய்தி நிறுவனம் இந்த முறை கோவை மாவட்டத்திற்கான கணிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போது தேர்தல் நடந்தால் கோவையில் தேர்தல் குறித்த மக்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்ற கணிப்பில் பின்வரும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணி கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிகளில் வெற்றி பெறும். திமுக கூட்டணி மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளில் வெற்றி பெறும். திமுக கூட்டணி கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி தொண்டாமுத்தூரில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி சூலூர் தொகுதியில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி சிங்காநல்லூரில் வெற்றி பெறும். கோவை மாவட்டத்தின் கீழ் உள்ள 10 சட்டசபை தொகுதிகளில் திமுக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில்தான் 2026 தேர்தலில் இதில் 7 தொகுதிகளில் இந்த முறை திமுக வெற்றி பெறும் என்று அக்னி செய்தி நிறுவனம் கணிப்பு வெளியிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு மேற்கு தமிழ்நாட்டை, குறிப்பாக கோயம்புத்தூரை திமுக தீவிரமாக குறிவைத்து வருகிறது. அதிமுக கோட்டையாகவும் பாஜக வளரும் தளமாகவும் கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் ஜாதி வாரியான வாக்குகள், உள்ளூர் பிரச்சினைகள், தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் அதிகம் கவனம் பெறுவது வழக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளில் 133இல் வென்று ஆட்சி அமைத்த போதிலும் மேற்கு தமிழ்நாட்டின் 68 தொகுதிகளில் வெறும் 24 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. கோயம்புத்தூரில் திமுக ஒரு தொகுதியிலும் வெல்லவில்லை. அதிமுக 9 இடங்களிலும், பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன. 2021 முதலே களப்பணிகளை மேற்கொண்டாலும் கடந்த சில மாதங்களில் மேற்கு பகுதியில் கணிசமான முறையில் முதலீடுகளை திமுக செய்துள்ளது. கோவையில் தொழிலதிபர் ஜி.டி. நாயுடு பேரில் மேம்பாலம், ஸ்ரீ அன்னபூர்ணா உணவக சங்கிலியின் இயக்குனர் டி. சீனிவாசன் தமிழ்நாடு அரசு உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் ஆகியவை நாயுடு சமூகத்தினரால் வரவேற்கப்பட்டுள்ளன. அதேபோல் முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர். கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் கோவை தொகுதிக்கே மாற உள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ராஜ்கவுண்டர் நடத்திய புதிய திராவிட கழக மாநாட்டில் பங்கேற்றதும்
களத்தில் பலனளிப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோயமுத்தூர் சிங்காநல்லூர் தொகுதி திமுக நிர்வாகி ஒருவர் மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய மாதங்களில் இந்த இரு சமூகத்தினரின் ஆதரவில் ஏற்பட்ட மாற்றத்தை உறுதிப்படுத்தினார். பல ஆண்டுகளாக சமூக மக்களுடன் பணிபுரிந்தாலும் 1990களின் பிற்பகுதியில் மூத்த தலைவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறிய பிறகு எங்களுக்கு பெரிதாக கவுண்டர்கள் நாயுடுகள் ஆதரவு தரவில்லை. அந்த நிலைமை தற்போது மாறியுள்ளது. இப்போது அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். இப்போது எங்கள் கட்சி அனைவருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் அளிக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். அதனால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அரசியல் விமர்சகர்கள் 2021 உள்ளாட்சி தேர்தலிலும் 2024 மக்களவை தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றாலும் உண்மையான மாற்றம் 2025 பிப்ரவரியில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின்தான் நிகழ்ந்தது. திமுக ஒரு புறம் கவுண்டர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து மறுபுறம் சமூக விவகாரங்களில் வெளிப்படையாக பங்கேற்காமல் நலத்திட்டங்கள் அடையாளப்பூர்வ நடவடிக்கைகள் மூலம் கவுண்டர் அல்லாத சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது. அதாவது ஒரு பக்கம் கவுண்டர்களை ஆதரிக்கிறது, இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் கைவிடாமல் துணை நிற்கிறது. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உதவியுள்ளது. ஒரு காலத்தில் மேற்கு பகுதியில் வலுவான தளத்தை கொண்டிருந்த திமுக 1990களில் தனது அடிப்படையை இழந்தது. ஈரோடு கணேசமூர்த்தி, திருப்பூர் துரைசாமி, கண்ணப்பன் போன்ற தலைவர்கள் 1994 வைகோவால் தொடங்கப்பட்ட மதிமுகவில் இணைந்ததே இதற்கு காரணம். மேற்கு மண்டல உத்தி, அரசியல் அடையாளங்கள் மற்றும் ஜாதி சமநிலை நம்பியிருந்தாலும் வாக்குகளாக மாற்றக்கூடிய கிரவுண்டு பலம் திமுகவிற்கு இல்லாமல் இருந்தது. இப்போது அதை திமுக உருவாக்கி உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திமுக கைவிடவில்லை. திமுக பெண்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் மீனவர்களுக்கு இலக்கு வைத்து சமூக அடிப்படையிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. பழங்குடியினர் வாழ்வாதாரத்திற்கான தோல்குடி 5 திட்டம், பட்டியல் ஜாதி பழங்குடியின பெண்களுக்கு நில உரிமையாளர் மானியம் போன்றவை அவற்றில் சில. மீனவ பெண்களுக்கு நுண்கடன், நரிக்குறவர் சமூகங்களுக்கு வீட்டு வசதி, சிறுபான்மை பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்கள் இந்த உத்தியின் முதுகெலும்பாக அமைந்துள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் தோல்குடி 5 திட்டத்தின் கீழ் பயனாளிகள் 2023-24 1090 இருந்தது. 2025-26 7564 உயர்ந்துள்ளனர். இதற்கான ஒதுக்கீடு 5.59 கோடியிலிருந்து 17.80 கோடியாக அதிகரித்துள்ளது. 2024 திமுக தனது வாக்கு சதவீதத்தை மேற்கு மண்டலத்தில் சுமார் 5% அதிகரித்துள்ளதுடன் உள்ளாட்சி தேர்தல்களிலும் இடைத்தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு மேற்கண்ட திட்டங்கள் முக்கிய காரணம். முக்கியமாக 2009 திமுக அரசு அருந்ததியினர் சமூகத்திற்கு பட்டியல் ஜாதியினர் ஒதுக்கீட்டில் 3% உள் ஒதுக்கீட்டு அறிமுகப்படுத்தியது. இது தற்போது மேற்கு பகுதியில் கட்சிக்கு உதவுவதாக ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூறுகின்றனர். உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 2024 உள் ஒதுக்கீட்டின் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதி செய்த பிறகு மேற்கு பகுதியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவை ஆதரித்து வந்த அருந்ததியினர் சமூகத்தினரை அணுக எங்களுக்கு மிகவும் எளிதாகிவிட்டது என்றுள்ளனர். இதன் மூலம் அதிமுகவின் கோட்டையான கொங்கில் திமுக வளர தொடங்கியுள்ளது. அரசியல் ஆய்வாளர் சத்தியமூர்த்தியின் கூற்றுப்படி 2026 சட்டமன்ற தேர்தல்களில் 2 முக்கிய காரணிகள் மேலோங்கும். ஒன்று ஜாதி அடிப்படையிலான வாக்குகள், மற்றொன்று முதலீடுகள், மதச்சார்பின்மை, மொழி, கூட்டாட்சி, தத்துவம், சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறித்த விவாதங்களை உள்ளடக்கிய இந்துத்துவம் மற்றும் திராவிட அல்லது இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் இடையேயான சித்தாந்த போட்டி என்றார் அவர்.
பெண்களுக்கான 1000 நிதி உதவி குடும்ப பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எனக்கு இதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதே வாக்காளர்கள் இப்போது கேட்கும் கேள்வி. அதனால் அவர்களின் வாக்குகள் திமுகவிற்கு சாதகமாக வரும். இப்போது கோவையில் செந்தில் பாலாஜி நிற்கப் போவதாக வரும் செய்திகளால் கரூர், கோவை இரண்டிலும் திமுக பெரிய அளவில் இடங்களை வெல்லும் என்று கூறப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.